போகிறேன்னா கோல்டு லோன் வாங்கி எப்படி கோல்டு வாங்கினேன், அதில் எவ்வளோ அமௌண்ட் நான் சேவ் பண்ணேன்றதை பற்றி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி வந்துட்டு நான் கோல்டு லோன் வந்து 1,43,000 வச்சுருந்தேன். அதனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.5%. டோட்டல் அமௌண்ட் வந்து 1,55,177 ருபீஸு. ஓகேங்களா? அதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா இஎம்ஐ பேசிஸில் பே பண்ணலாம். ஏன்னா நம்ம வாங்குறது இப்போ ஒரு கோல்டு ஸ்கீமில் போனோம்னா கூட மந்த்லி பேமெண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்கீம் மாதிரி. ஓகே, நம்ம அந்த ரேட் டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ரிஸ்க்கு வேண்டாம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து கோல்டை வச்சுட்டு அந்த ஸ்கீமில் பதிலாக நம்ம இதை கோல்டாக வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்கு லோனுக்கு இஎம்ஐ கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஆக்சுவலி வந்துட்டு என்னென்னா இயர்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12,155 வருது. டோட்டலாக 1,55,155 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அந்த டிடி சார்ஜஸ்னு ஒன்று 29 ருபீஸ் பிடிக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து டோட்டலாக 1,55,184 ருபீஸ் வருது. ஸோ அதுலேருந்து நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் மந்த் இஎம்ஐ வந்து 13,000 பே பண்ணேன். 13,000 பே பண்ணும் போது என்னாச்சுன்னா அந்த மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 835, அதாவது 835 ரூபா பிடிக்கிறாங்க. டோட்டலாக 1,42,155 வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னா செகண்ட் மந்த் இஎம்ஐ பே பண்ணேன்னா பேலன்ஸ் 1,42,155 வருது இல்லைங்களா. அதில் வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா செகண்ட் மந்த் இஎம்ஐ வந்து 13,000 பே பண்ணேன். ஸோ இங்கே 12 கிராம்ஸ் வாங்கினா எவ்வளோ அமௌண்ட் வருன்றதுக்காக போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நான் எவ்வளோ வாங்கினேன், அந்த எவ்வளோ அமௌண்ட் லோன் வச்சேன், அந்த லோனில் நான் எவ்வளோ வாங்கினேன்றதை பார்க்குறோம். ஸோ 1,42,155 வருது இல்லைங்களா. அதில் 13,000 நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் மந்த் இஎம்ஐ பே பண்ணுறேன். ஸோ பேலன்ஸ் வந்து 1,29,155 ருபீஸ் வருது இல்லைங்களா. ஸோ அந்த 155 ப்ளஸ் வந்து அந்த மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 908. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆகிடுச்சு, அதனால 908 வருது. ஸோ அந்த 908லேருந்து 1,28,247 ருபீஸ் பேலன்ஸ் வருது இல்லைங்களா. அதுக்கு அடுத்து வந்து இந்த 2 மந்த்ஸில் நான் இஎம்ஐயில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. இதில் நமக்கு சேவ் ஆன அமௌண்ட்டு ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு 2 மந்த்துக்கான இஎம்ஐ பே பண்ணுறோம் இல்லைங்களா. அந்த இஎம்ஐ பே பண்ணதில் நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 9,504. ஆக்சுவலி நான் வந்து பேமெண்ட் வந்து ஆன்லைனில் பே பண்ணுறதுனால எனக்கு வந்து பேலன்ஸ் இவ்வளோ அமௌண்ட் காட்டுது. இப்போ நான் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் இதுதான். நெக்ஸ்ட்டு நான் என்னோட டியூ அமௌண்ட் இதுதான் இருக்குது. அடுத்து வந்து நான் என்ன பண்ணேன்னா அந்த 1,40,000 வச்சு காயின் வாங்கினேன். காயின் வந்து 12 கிராம்ஸ் வாங்கியிருந்தேன். நான் வாங்கின டேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணது வந்து ப்ரைஸ் வந்து 11,800 ஜிஎஸ்டி ப்ளஸ் வந்து அந்த மேக்கிங் 1% அந்த காயின்கான சார்ஜஸ் வரும் இல்லைங்களா, அது வந்து 1,41,600. ஓகேங்களா. டுடே இன்னியோட கோல்டு ரேட் நான் இன்னைக்கு போடுறதுனால இன்னியோட கோல்டு ரேட் எடுத்திருக்கேன். இன்னியோட கோல்டு ரேட் வந்து 12,030 ரூபா. ஸோ 12 போட்டோம்னா நம்மளோட அமௌண்ட் வந்து 1,44,360 ரூபா. நான் மேக்கிங் சார்ஜஸ் ஜிஎஸ்டி எதுவுமே போடாமல் தான் போட்டிருக்கேன். அப்படி போட்டிருக்கேன் இந்த அமௌண்ட் வருது. ஓகேங்களா. இது டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இதில் இந்த 1,44,000 நம்ம கோல்டு வாங்குறதும் லோன் ப்ளஸ் வந்துட்டு அந்த 1,41,000 அன்றைக்கி நான் ஏற்கனவே வாங்கின ரேட்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம்னா 2,760 ரூபா. அது நான் கோல்டு லோன் எடுத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,43,000 எடுத்த இல்லைங்களா. அதில் வந்து 9,504 எனக்கு டிஃப்ரென்ஸ் அமௌண்ட், அதாவது மந்த்லி இஎம்ஐ கட்டுறதுல எனக்கு எவ்வளோ அமௌண்ட் சேவ் ஆகிருக்குன்றதும் ப்ளஸ் வந்து நான் ஏற்கனவே வந்துட்டு ஜுவல் வாங்கினதில் எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் ஆகிருக்குன்றது தான் 12,264. நான் 2 மாதம் தான் இஎம்ஐ பண்ணேன். அதாவது வந்து நம்ம கோல்டு ஸ்கீமில் போகிறோம் இல்லைங்களா, அதுக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது, காயின் வாங்கினா என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.